உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். சார், இப்போ மனோ தத்துவம் பத்தியும் மனோவியாதிய பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? மனோ தத்துவ நிபுணர்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா மனோவியாதியை பத்தி சொல்ல போனா, மனோவியாதி என்பது அது வந்து பிளவுஸுக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியுது, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இவர் வந்து இன்னும் உங்க பேஷண்ட எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலையே. யா, வெல் இஸ் மிஸ்டர் தெனாலி. தெனாலி ராமன், தெனாலி சோமன். அங்கிருந்தே சொன்னா போதும். ஆமா, ஏன் உங்களுக்கு தெனாலின்னு பேர் வந்தது? ஒரு முறை நான் செய்த விளக்காக ஒருவர் கேலியாக பேசினார். பிறகு அவர் பேசின பேச்சே என்ற பெயரா போட்டது. ஒரிஜினல் தெனாலி ராமன்னா கிறுக்குத்தனமா செய்வாரு, புத்திசாலித்தனமா முடியும். நீங்க எப்படி? அப்படி என்றும் சொல்ல இயலாது. நான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்தால் கிறுக்குத்தனமாகத்தான் முடியும். சைலன்ஸ். டாக்டர், தெனாலி மாதிரி ஒரு பேஷண்ட நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? யா, இட்ஸ் a very good question. முதல்ல அவங்களுக்கு உள்ள இருக்கிறத நம்ம மெதுவா வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு, இல்ல சாரி, அது குழந்தை மாதிரி. எனக்கு விளங்கிட்டது. டாக்டரை பற்றி டாக்டரே சொல்றது நல்லது இல்ல தானே. நான் சொல்ல வேணும் என்று அண்ணி சொல்றா. சரியே? சைலன்ஸ். ஓகே, டாக்டர் பத்தி நீங்களே சொல்லுங்க. முதலில் இவரை டாக்டர் என்றே சொல்ல இயலாது. இவர் தெய்வத்தின் தெய்வம். எனக்கு முதல் தெய்வம் டாக்டர் பஞ்சபூதம். டாக்டர், டிவியில் உங்க கிரேட் ஏறுது. அவர்தான் எனக்கு முதலில் சிகிச்சை செய்தவர். ஆனால் அந்த தெய்வத்திற்கு எனக்கு என்ன வரம் கொடுக்க வேணும் என்று தெரியல. ஐயோ, பட்டன் இறக்கிட்டானே. அந்த தெய்வம் என்னை இந்த தெய்வத்துக்கிட்ட அனுப்பி வச்சதனால் இவர் தெய்வத்தின் தெய்வம். இது என்ன, இது ட்ரங்காலா? கொஞ்சம் மெதுவா பேசலாமே. கேக்குமே? கேக்கு. தெய்வத்தின் தெய்வம். உங்க புண்ணியத்துல டாக்டர் கைலாஷ் கிரேட் ஏறிட்டே இருக்குது. இந்த தெய்வத்தின் தெய்வத்தினால் எனக்கு என்ற பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டது. உங்களுக்கு என்னென்ன பயம்? எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடும். எனக்கு எல்லாம் பயமயம், யம பயம். காலா உன்னை காலால் உதப்பனே. ப்ளீஸ், இது half an hour ப்ரோக்ராம். ஓகே, நான் சொல்றேன். இது ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல இருந்து அடிமனசுல பாதிக்கப்பட்ட சில சம்பவங்கள். ஐ மீன் கான்ஜெனிட்டல் ஃபியர்ஸ். இது வந்து சைக்கோநியூரோசிஸ். அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா, இத அவரே சொன்ன பெட்டரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ். மிஸ்டர் தெனாலி, நீங்க சொல்லுங்க. உலகத்துல எல்லாருக்கும் பயம் என்பதுண்டு. ஆனால் அவியல் தைரியம் என்ற மோமுடைய போட்டுக்கொண்டு பயப்படுவிடும். நான் தெரிந்தே தைரியமாக பயப்படுறேன். பயப்படுறதுக்கு என்றைக்குமே நான் பயந்ததில்லை. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். பிலாசபி எல்லாம் பேசுறீங்க. இதுவும் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தானா? என்று மட்டும் நான் சொல்ல இயலாது. டாக்டரின் ட்ரீட்மெண்ட் மாத்திரமல்ல, அவரின் குடும்பம் எனக்கு கொடுத்த. ஒரு நிமிஷம் தருவீங்களே. பிள்ளைகள் வாங்க. எல்லாரையும் படம் எடுங்க கேமராவில. தெனாலியை பாரு, பூந்து விளையாடுறான். கைலாஷ் மூத்ல ஈ ஆடல. இது டாக்டர் மனிஷி. மனிஷி, வணக்கம். என்றால் வைஃப். இது டாக்டர் பிள்ளைகள். இந்த பெடையன், இந்த பெட்ட, இது தங்கச்சி. உங்க தங்கச்சியா? ஐயோ, கரகட்டு போச்சுது. இது டாக்டர் டைமண்ட் பாபு. இவியல் கணக்கு கதைப்பினும் நல்ல பாடுவினும். எங்க பாடுங்க. 1 2 3 4. ஐயோடா, இது கனவில்லை என்று காதில் சொல்லுங்கோவன். ஐயோடா, இது நிரந்தரமென வரந்தருங்கோவன். ஐயோ. என்னதெல்லாம் இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல. ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க வேலையை பார்க்கணும் இல்ல. ஹரியா சீக்கிரம். நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. மிஸ்டர் தெனாலி, எப்படி நீங்க இந்த ஃபேமிலியோட மிங்கலானீங்க? எப்படி என்று கேட்டால், அவைகளுக்கு நல்ல மனசு. ஆசுபத்திரியில் இன்பேஷன், அவுட் பேஷன். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சின்ன பாட்டி.
நீங்க சொல்லுங்க. எங்க விட்டேன் நான்? இன்பேஷண்ட்ல. இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் சொல்லிவிடும். நான் இந்த வீட்டை பொறுத்த வரையில மெத்தவும் இன்பேஷண்ட். குசினி அறை வரையில நான் குசினி என்றால் கிச்சன். ஓகே ஓகே. கிச்சன் வரையிலும் போக எனக்கு இந்த வீட்டுல அனுமதி இருக்குது. யாரும் இந்த டாக்டரை வாதிருந்து குறை சொல்லவும் இயலாது. இவர் ஒரு முழு டாக்டர். 2 கால். ஐயோ டாக்டர் எழுமுங்கோ எழுமுங்கோ.